everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா லைக் ஓல்ட் மேக்கப் லுக் ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் ஒரு அரௌண்ட் ஒரு 1 year 3 months ago நான் பண்ண ஒரு மேக்கப் டியூட்டோரியலோட ஒரு மேக்கப் லுக் தான் வந்து நான் ரீக்ரியேட் பண்ண போறேன். ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மேக்கப் டியூட்டோரியல் கிடையாது, வந்து தேர்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எவ்ரிடே மேக்கப் லுக், அது வந்து இப்போவும் நான் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் செகண்ட் வந்து ஒரு கிறிஸ்மஸ் மேக்கப் லுக், அது வந்து ஒகேஷ்னல். ஸோ அதனால வந்து அதை இப்போ ரீக்ரியேட் பண்ண முடியாது. அண்ட் தேர்ட் வந்து இந்த ஒரு எத்னிக் மேக்கப் லுக் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் வித் சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அப்போ வந்து நான் ரொம்ப பிகினர். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து டெக்னிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து ஒரு இம்ப்ரூவ்டு வெர்ஷன் நான் வந்து அந்த மேக்கப் டியூட்டோரியலோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் வந்து நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ எஸ், நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து மாய்ஸ்சரைசிங். அதுக்கு வந்து நான் வந்து அப்போ வந்து நிவ்யா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் இப்போ வந்து அந்த மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டேன். நான் இந்த பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கொஞ்சமாக எடுத்துக்காம அந்த டைமில் வந்து நான் வேறு எந்த ஸ்கின் கேருமே வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் போடுவேன், அவள் தான். ஸ்கின் கேரில் வந்து பெருசாக நான் இன்வால்வ் ஆனது கிடையாது. ஸோ இது வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து என்னோடக்கு ப்ரைமராகவும் ஆக்ட் ஆக போகுது. ஃப்ரம் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரைமர் நான் தனியாக யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஸ்கின் கேரே வந்து ப்ரைமராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிப் மாய்ஸ்சரைசிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பேபி லிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அகைன் அது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் இந்த பஞ்சாராஸோட ஆலோ லிப் பாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்கின் கேர் வந்து ஓரளவுக்கு ஒரு 10 minutes வந்து எனக்கு ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கப்படுறேன். ஓகே, நான் வந்து 10 minutes ஓவர். பட் நான் இன்னும் கொஞ்சம் லிப் பாம் போட்டுக்கிறேன், ஏன்னா இது இன்னஃப் மாய்ஸ்சரைசிங்காக எனக்கு இல்லை. ஸோ அதனால ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு போயிருக்கேன். அண்ட் ஃபவுண்டேஷனில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், என்னோட ஐலிட்லலாம் வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். ஐலிட்டில் ஏன் ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறாருன்னா, நீங்கள் வந்து மேக்கப் ப்ரஷ் இல்லை மேக்கப் பிளெண்டரில் இருக்க ரெசிடியூ வந்து நீங்கள் போடலாம். பட் டேரெக்டாக நீங்கள் ஃபவுண்டேஷன் டாட் வச்சு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணும்போது இங்கே வந்து க்ரீசஸ் சீக்கிரமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஐலிட் ஏரியா, அண்டர் ஐ, இது எல்லாமே வந்து லிக்விட் ஃபவுண்டேஷனுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. லைக் லிக்விட் கன்சீலர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு செட் ஆகும். ஓகே, ஸோ பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட ஃபுல் ஃபேஸில் வந்து என் ஃபவுண்டேஷன் வந்து டாட் பண்ணி பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்போது பேக் தென் வந்து எனக்கு வந்து அது வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகிருக்கு, ஆரஞ்ச் கரெக்டர் இல்லாமல். பட் இப்போ வந்து எனக்கு வந்து ஆரஞ்ச் கரெக்டர் அவசியமாக இருக்குது. பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் அண்டர் ஐ சர்க்கிள் வந்து கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து நான் அப்போ பண்ணியிருக்க மாட்டேன். ஆக்சுவலி ஆரஞ்ச் கரெக்டர் இல்லாமல் நான் மேக்கப் போட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பட் நான் இன்னைக்கு இந்த லுக்கை வந்து ரொம்ப நல்லா, ஏன்னா இம்ப்ரூவைஸ்டாக நான் எடுத்துகிட்டு வரேன்னு நினைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வந்து எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அதனால ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்றதுனால வந்து நான் ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போக போகிறோம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் வந்து இந்த ஃபிட்மியோட 338 ஸ்பைசி ப்ரௌன் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து அப்போ இருந்து அதே ஃபவுண்டேஷன். நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணும், ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன். ஓகே, அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிட்டு நான் பேசுகிறேன். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறதை வந்து நான் பார்த்துருக்கேன். கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ரொம்ப ரெப்பிட்டேட்டிவாக வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி. பட் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, இதோட எக்ஸ்பைரி டேட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து April 2022. இதில் வந்து இது வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டோம். ஓகே, லைக் 1.5 yearsஸாகவே வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு half a quantity தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் 2 பாட்டில் ஃபவுண்டேஷன் எப்படி நான் வந்து இந்த இருக்க டைம் ஸ்பேனில் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் வந்து என்னோட பாயிண்ட்டே. எனக்கு என்னென்னா, ப்ராடக்ட் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ யா, அதுதான். இன்கேஸ் உங்களுக்கு வந்து போர் அடிச்சதுன்னா சாரி, பட் இட்ஸ் ஹார்ட் அர்ன்ட் மணி. அண்ட் எனக்கு வந்து வேஸ்ட் பண்ணுறதுல வந்து பெரிய உடன்பாடு இல்லை. ஓகே, நான் இதை என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஆங்கிள் ஷேப்டு ஒரு பஃபிங் ப்ரஷ் வச்சு நான் அதை வந்து பஃப் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் இன்னொன்று ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து அந்த சேனல் ஆரம்பிக்கும் போது பேக்ரவுண்டுக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் வந்து அவ்வளோ கொடுத்தது கிடையாது. அந்த அளவு நான் வந்து கொடுத்தது கிடையாது. அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பேலன்ஸ் ப்ரஷ்ல இருக்கிறது மட்டும் நான் வந்து என்னோட ஐலிட்ல வந்து போடுறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே,
ஃபுடீஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து லைக் ஃபுட் ரிலேட்டடாக வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து அனுப்பியிருந்தேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், பின்னாடி வந்து ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து பிளெயினாக வைங்க, லைக் நிறைய விஷயம் வந்து இருக்கா மாதிரி வச்சுக்காதீங்க, பிளெயின் பேக்ரவுண்ட் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் வந்து ஒரு 3rd person கிட்ட வந்து நான் வாங்கினேன் சேனல் வீடியோஸ் போட ஆரம்பிச்சு. ஸோ அதை வந்து நான் சீரியஸாக அதுக்கப்புறம் வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நான் அதை சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபவுண்டேஷன் போட்டு பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன். கன்சீலருக்கு சேம் வெட் அண்ட் வைல்ட் கன்சீலர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பிளெமிஷஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் வந்து டாட் பண்ணிக்கிறேன். டாட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃப்ரம் தென் டு நவ் நான் வந்து ஒரு சோம்பேறியாக தான் இருந்திருக்கேன். பிகாஸ் ஃபவுண்டேஷனுக்கு கன்சீலருக்கு ஒரே ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எப்போவுமே நினைப்பேன் நிறைய ப்ரஷ் யூஸ் பண்ணால் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து நான் என்னோட லிப்ஸை வந்து அதை வச்சு கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்சுவலி நான் அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், செட் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக என்னோட ஐப்ரோஸ்குள்ளே நான் இறங்கிட்டேன். பட் இப்போ வந்து நான் எப்படி மேக்கப் போட்டுட்ருக்கேன்னா, லைக் என்னோட ஃபேஸை வந்து ஃபுல்லாக வந்து ப்ளஷ், ஹைலைட்டர், கான்டோர் பண்ணால் கான்டோரிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ மேக்கப், அதுக்கப்புறம் லிப்ஸ், இந்த மாதிரி முடிக்கிற பழக்கத்துக்கு இப்போ வந்து நான் வந்து வந்திருக்கேன். லைக் எனக்கு வந்து அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால வந்து அதை பண்ணுறேன். பட் பேக் தென் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி என்னோட ஃபேஸை செட் கூட பண்ணாமல் நான் வந்து ஐப்ரோக்கு போயிருக்கேன். எனிவே அப்போ வந்து பிகினர், எவ்ரி எக்ஸ்பர்ட் வாஸ் ஒன்ஸ் அ பிகினர். ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஃபீல் பண்ண தேவை கிடையாது. நம்ம வந்து இப்போ வந்து ப்ளஷ்ஷுக்கு போயிடலாம். ஓகே, ப்ளஷ்க்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த டாஸ்லரோட லிப் க்ளாஸ், இது வந்து ஒரு ரெட் லிப் க்ளாஸ், இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 டாட் வச்சுக்கிறேன். மூக்குலெல்லாம் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கேன். நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் இன்னொரு டிப் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ளஷ் வந்து நீங்கள் வாங்கணும், இல்லை ஏதாச்சும் லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்ககிட்ட வந்து லிப் கிளாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். மேட் லிப்ஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது லிப் கிளாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்து ஒரு நல்ல ஒரு லைக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன ஒரு டிண்ட் தான் கொடுக்கும். அதோட ஃபினிஷ் வந்து நல்லாவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஸ்டார்க்காகவும் இருக்காது, சிம்பிளாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபேஸ் வந்து பவுடர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி எப்போவுமே வந்து க்ரீம் ப்ளஷ் ஏதாச்சும் யூஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் ப்ளஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பவுடர் பண்ணுங்கள். பட் நான் இப்போ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஃபேஸ் வந்து பவுடர் பண்ணியாச்சு. அதாச்சும் ஃபேஸை வந்து செட் பண்ணாமே நான் ஐ மேக்கப்புக்கு போயிட்டேன். ஐ மேக்கப் முடிச்சுட்டு வந்துட்டு என்னோட ஃபேஸ் செட் பண்ணிவிட்டு ஹைலைட்டர் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் இந்த க்ரீம் ப்ளஷ் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ யா, ஐ வாஸ் அ பிகினர், ஸோ நத்திங் டு பி அஷேம்ட் ஆஃப். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ப்ளஷ் போட்டாச்சு, அதாச்சும் அந்த க்ரீம் ப்ளஷ் வந்து நான் போட்டுட்டு இப்போ வந்து ஃபேஸை வந்து செட் பண்ண போகிறேன். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹைலைட்டர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ செட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வெட் அண்ட் வைல்டோட கான்டோர் பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து கேரமல் டாஃபி. அண்ட் இதை வச்சு வந்து அப்போ பண்ண அதே டெக்னிக் மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதாச்சும் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், இந்த பனானா பவுடர் இருக்கு இல்லையா, இதை வச்சு என்னோட அண்டர் ஐலாம் வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இந்த ஷேட் இருக்குது பாருங்கள், இதை வச்சு என்னோட லைக் அந்த ஹாலோஸ் அப்புறம் இந்த டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணுவேன். பட் என்னோட என்டையர் ஃபேஸ் நான் வந்து செட் பண்ணேன். இப்போ ஓரளவுக்கு நான் என்டையர் ஃபேஸ் செட் பண்ணுவேன், மோஸ்ட்டாக டீசோன், பட் முடிஞ்ச வரைக்கும் என்டையர் ஃபேஸ் செட் பண்ணுவேன். பட் அந்த டெக்னிக்கே வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பவுடரை எடுத்து என்னோட ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் எடுத்துகிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா, அண்ட் அப்போ வந்து அந்த பாயிண்ட்லேயே எல்லாருமே வந்து ஹைலைட் எப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த சீக் போன் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைன் மாதிரி தான் பண்ணுறோம். இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், அப்புறம் இங்கே 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 இங்கே. பட் இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த க்ளோ டைப் ஹைலைட்டர் வந்து இதுவாயிடுச்சு. ஸோ என்னோட ஃபேவரட்டுமே வந்து அந்த க்ளோ டைப் ஹைலைட்டர் தான். ஸோ நான் இந்த மெத்தட்லேயே வந்து நான் போய்க்கிறேன். ஓகே, ஸோ யா,
அது வந்து ஹைலைட் பண்ணி முடிச்சாச்சு. லைக் எனக்கு இந்த க்ளோயி ஸ்கின், அதாச்சும் இந்த க்ளோயி பேஸ் மேலே எனக்கு ஒரு இப்போ வந்து ஒரு பாசம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஐ மேக்கப் போக போகிறோம். ஐ மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சு ஐப்ரோஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாயிண்டில் என்னோட ஐப்ரோ மேலே நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து நான் எங்கேயுமே வந்து ஷேப்பே பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னோட நேச்சுரல் ஐப்ரோ ஷேப் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சி இருந்துச்சு அந்த பாயிண்டில். பட் இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஐப்ரோ கொஞ்சம் ஷேப் பண்ணி விடுறேன். பிகாஸ் எனக்கு இப்போ அது பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஸ்மூலி சைடு எடுத்துக்கிறேன். அப்போ யூஸ் பண்ண ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஐப்ரோக்கு ஒரு 15 ரூபாய் ஐப்ரோ பென்சிலில் அந்த 15 ரூபாய் ஐப்ரோ பென்சில் இப்போ என்கிட்ட இல்லாத காரணத்தினால நான் வந்து இந்த ஒரு 48 ரூபாய் ஐப்ரோ பென்சில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்பூலியை வந்து ஸ்பூலி வச்சு என்னோட ஐப்ரோவை வந்து கோம் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ராடக்ட் சைடு எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் சைடு எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் எனக்கு ஃபில் பண்ணுமோ அங்கே நான் பண்ணிக்கிறேன். லைக் மோஸ்ட்டாக வந்து அந்த ஷார்ப்பு கட்டு இருக்கு இல்லையா, கொஞ்சம் வந்து சாஃபன் பண்ணி விடுற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எனக்கு அந்த மாதிரி ஐப்ரோ தான் வந்து பிடிச்சிருக்கு. எஸ், ஐப்ரோ பார்ட் வந்து முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஐ மேக்கப். ஸோ அந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில்வர் ஐ ஷேடோ, அது வந்து பிளாக்காக வந்து ஸ்மோக் அவுட் ஆகிற மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதே தான் வந்து பண்ண போகிறோம். லைக் ஆப்வியஸ்லி அதான் நம்ம பண்ணி ஆகணும். என்னோட இன்னர் கார்னர் அப்புறம் சென்டர் ஆஃப் தி ஐலிட் இந்த 2 இடத்துல மட்டும் ரிங் ஃபிங்கர் வச்சு போட்டுட்டு ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்து நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்சிஷன் ஏரியாவில் அண்ட் அந்த ஹார்ஷ் எட்ஜஸையும் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் ட்ரான்சிஷன்லேருந்து லிட்டுக்கு வர போகிறோம். ஓகே, பிகாஸ் எனக்கு வந்து இப்போ இது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த கலர் இந்த 2 ஷேடை வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் வந்து நான் எடுத்துக்கிறேன். நல்லா இது வந்து க்ளோஸ் டு மை ஸ்கின் டோன் அந்த மாதிரி ஷேட் தான். ஸோ அந்த அளவு வந்து வித்தியாசம் தெரியாது. ஓரளவுக்கு என்னோட வந்து லைக் உங்களுக்கு பார்த்தா தெரியும் க்ரீஸை டீப்பன் பண்ணுற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, நவ் தட் வந்து ஓரளவுக்கு வந்து 2 சைடுமே வந்து நம்ம ட்ரான்சிஷன் செட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஸ்மோக்கி ஐக்கு வந்து ஒரு பேஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, சில்வர் ஸ்மோக்கி ஐ சேம் தான் பண்ண போகிறோம். பட் நான் வந்து ஒரு பேஸ் ஒன்று வந்து கொடுக்குறேன். இதை என்ன பண்ணுறேன்னா என்னோட கையை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து சிவானாவோட ஐஷேடோ பேலட், நான் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐஷேடோ பேலட்டில் இருக்க இந்த சில்வர் கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, கையில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்னோட இன்னர் அண்ட் சென்டரில் மட்டும் ப்ளேஸ் பண்ணுறேன். தட் வந்து இப்போ வந்து இந்த 2 ஐ வந்து ஓகே ஓரளவுக்கு இன்னர் வந்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த அவுட்டர் கார்னர் இருக்கு இல்லையா, அங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைட்டாக வந்து காஜல் போட்டு அந்த காஜலை ஒரு பிளாக் ஐ ஷேடோ வச்சு வந்து ஸ்மச் லைக் அப்படி சொல்லி ஸ்மோக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே தான் வந்து பண்ண போகிறோம். அவுட்டர் கார்னர் மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரிபிள் பண்ணிவிட்டு அதை வந்து ஐ ஷேடோ வச்சு நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பென்சில் ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து இந்த காஜலை நல்லா வந்து நான் ஸ்மச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐ ஷேடோ இருக்குல்ல ஒரு கிரேயிஷ் பிளாக் ஐ ஷேடோ போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அகைன் நான் வந்து இந்த கிரே ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு லைட்டாக அந்த வந்து ஒரு ஹார்ஷாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மோக்ட் அவுட் பிளெண்டட் எஃபெக்ட் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக பண்ணுறேன். ஓகே, நவ் தட் இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஸ்மோக்டாக பிளெண்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரான்சிஷனுக்கு போட்டு இந்த 2 ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த க்ரீஸ்லேருந்து இந்த இடத்த வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ வந்து அப்பர் ஐலிட் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம லோவர் லேஷ் லைன் பண்ண போகிறோம். லோவர் லேஷ் லைனுக்கு அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு காஜல் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ வந்து காஜல் வச்சு கொஞ்சம் ஸ்மச் பண்ணி கொஞ்சம் வேலை பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் காஜல் வச்சுக்கிறேன்.
கொஞ்சம் நல்லா திக்காகவே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா காஜல் வச்சுட்டு இந்த ஐஷேடோ இருக்கு இல்லையா, இதை வச்சு என்னோட லோவர்ஸ் லைட்டாக ஸ்மெச் பண்ணிவிட்டு என்னோட மஸ்காரா வச்சுக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து ரெக்கார்ட் ஆகலை, அதனால நான் வந்து அப்படி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னோட ஐப்ரோ போன் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த கலர் வச்சு நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதே கலர் வச்சு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த டெக்னிக் நல்லா தான் ஒர்க் ஆகும், எனக்கு பிடிக்கும். அதே வச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நியூட் லிப்ஸ்டிக் தான் போகிறேன். அப்போ வந்து நான் இந்த ஸ்ட்ரீட் வேர் ரெவ்லானோட ஸ்ட்ரீட் வேர் லிப்ஸ்டிக்கில் இந்த கலர் இருக்கு இல்லையா, இதை வந்து லைட்டாக வந்து நான் வந்து டேப் பண்ணிக்கிட்டேன். அப்போவும் சரி இப்போவும் சரி எனக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான டெக்னிக். லிப்ஸ்டிக் எடுத்து நம்ம லைட்டாக டேப் பண்ணும்போது அந்த ஒரு டிண்டட் எஃபெக்ட் கொடுக்கும், அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஒரு லிப் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னோட லிப்பை வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு லைட்டாக என்னோட கையில் வந்து எடுத்துக்கிறேன். இதுவே ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த வேலை பார்க்க தான் போகிறோம். லைக் இந்த டாஸ்லரோட மேட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து DLC 007. ஓகே, லைட்டாக என்னோட சென்டரில் மட்டும் டேப் பண்ணிக்கிறேன். நான் ஐலைனரில் ஒரு பொட்டு மாதிரி வச்சுக்கிறேன். பொட்டு வச்சு ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐலைனரில் நான் பொட்டு வச்சுருக்கேன். ஸோ ஐலைனரில் நான் பொட்டு வைக்க போகிறேன். ஹேர் ஸ்டைல் வந்து இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். லைக் ஒரு வாராத மாதிரியும் வாராத மாதிரியும் இப்படி. அண்ட் இயரிங் வந்து அது எங்கே இருக்குன்னு தெரியல, ஸோ அதனால வந்து இது போட்டு வச்சுருக்கேன். இருக்குது, பட் எங்கே இருக்குன்னு தெரியல, அதனால இது வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ லைட்டாக ஃபினிஷிங் டச் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எஸ், இதுதான் வந்து என்னோட ஓல்ட் மேக்கப் டியூட்டோரியலை வந்து நான் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஐ ஹோப் நான் வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மேக்கப்பில். ஸோ யா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் வந்து ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ நான் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஓகே, ஸோ யா, பை.